ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சேவுகஞ்சிட்டி. உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நான் பூண்டு வச்சு இன்ஸ்டண்ட்டாக பூண்டு சட்னி பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்து தோல் உரிச்சுக்கோங்க. பூண்டு தோல் உரிச்சாச்சுங்க. இப்போ இதை நல்லா நச்சுக்கலாம். சைட் பை சைடாக 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி இருப்பு சட்டி வச்சுக்கோங்க. 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துருங்க. பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தனி மிளகாய்த்தூள், அதை இதில் சேர்த்துடணும். இதை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதில் 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம் இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி.